அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 12ஆம் வீட்டில் நடக்கப் போகும் 3 ராஜகிரகங்களுடைய சேர்க்கை, அதனால் புதியதொரு பஞ்சாயத்து, பணம், பங்கு, பாசம், இந்த 3 விஷயத்திலும் ஒரு மாற்றம் நடைபெறப்போது. அது நல்லதா கெட்டதா இந்த பதிவில் டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் தவறாமல் முழுமையாக அந்த பதிவை பார்த்து பயனடைஞ்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அந்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், தனுசு ராசியின் நாதன் குரு பகவான் 8ஆம் வீடான கடகத்தில் அதிசாரமாக பயிற்சி அடைந்து உச்சமடைந்திருக்கிறார். அப்போது ராசிநாதன் உச்சமடைந்திருப்பது ஒரு நல்ல நிலை தான். ஆனால் அது 8ஆம் வீடு, மறந்துடாதீங்க. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம், ஆயுள் காப்பாற்றப்படுது. அதே நேரத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய வீடு ஒரு 8ஆம் வீடு தான். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டத்தில், அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே நேர காலம் உங்களுக்கு போகும். அதில் இப்போது செவ்வாய் பகவான் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அவரை 5ஆம் பார்வையாக குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போது கார்த்திகை 1ஆம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டு விலகி அவரும் விருச்சிக ராசிக்குள்ள நுழைந்து இருக்க போகிறார். அப்போது செவ்வாயோடு சூரியன் நினைவு, குருவின் பார்வை இந்த செவ்வாய் சூரியனுக்கு 3 கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படுது. எங்கன்னா 12ஆம் வீட்டில், உங்களுடைய தனுசுக்கு அது 12ஆம் வீட்டில். இது எவ்வளோ நாளைக்கு இந்த நிலைப்பாடுனா, கார்த்திகை 20ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு மாறிடுவார். அப்போது 20 நாட்கள் மட்டும் செவ்வாய் சூரியனோடு இணைந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அமர்க்கக்கூடிய அந்த செவ்வாய் குருவினுடைய பார்வை படுறார். அப்போ 20 நாட்கள் இந்த நிலைப்பாடு இருக்கும். உங்களுடைய நட்சத்திராதிபதி கேது எங்கே இருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உங்களுடைய தனுசுக்கு 9ஆம் வீடான சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசிக்கு அதிபதி யார்? சூரியன். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ நட்சத்திராதி அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது கேது அமர்ந்திருக்கக்கூடிய வீடான சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனை குரு பார்க்கிறார், செவ்வாய் இணைகிறார். மேலும் இது 12ஆம் வீட்டில் நடக்குது. அப்போது பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது. முதல்ல இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை உருவாக போகுது. சில பேர் வீடு வாடகை வீட்டில் இருந்தால் வேறு வீட்டுக்கு மாறுறதுக்கு, சொந்த வீடு இருந்தால் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அல்லது சொந்த வீட்டில் ஒரு செலவுகள்னு சொல்லலாம், புதுசாக எடுத்து கட்டுறது, ஒரு ஆல்டர்னேட், இந்த மாதிரி விஷயங்கள், நிலத்தகராறு போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கு இந்த பிரச்சனை இப்போவே தெரிய வர்றது உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுங்க. இன்னும் ஒரு 10 வருடம் காலங்களுக்கு கழித்து அதுக்கப்புறம் தெரிய வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்போது சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை, பிள்ளைகளை இப்பொழுது சரி பண்ணக்கூடிய, அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு வெளிப்படுத்தும். அல்லது உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட சொத்துக்கள் விவகாரம் இருந்தால் அதிலும் வெளியே தெரியப்படுத்தும். குறிப்பாக கூட பிறந்தவங்களால் ஒரு விரயம், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வழக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பண்ண தவறான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். தந்தை வழி உறவுகளாலும் சில விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கு உண்டான யோகமும், அரசு வேலைக்கு உண்டான பாக்கியமும் உண்டு. ஏன்னா ராஜகிரகங்கள் 3 கிரகங்களும். அப்போ அரசாங்க வேலைக்கும் சொந்த தொழிலுக்கும் யோகம் இருக்குது. அது கண்டிப்பாக நடக்க வாய்ப்புண்டு. என்ன ஒரு இடமாற்றம், ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வேறு ஒரு ஊரில் வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. சரிங்களா? இது போக ஒரு 3 உறவுகளால் சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதில் 1 உங்கள் பிள்ளைங்க, 2வது சகோதர சகோதரிகள், 3வது தந்தை வழி உறவுகள். இந்த 3 உறவுகளால் விரயமோ திடீர் பயணமோ இவங்களால் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இந்த பிரச்சனையை என்றைக்காக இருந்தாலும் நம்ம முடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் ஏதாவது மறைச்சி வச்சுருக்காங்க, அவங்களோட பிரச்சனை எதாவது இருக்குன்னா அது இப்போ உங்களுக்கு தெரிய வந்து அதை நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுவீங்க. அதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய கௌரவம், தன்மானம் உங்களுக்கு காப்பாற்றப்படுது. புரிஞ்சுங்க. சரிங்களா? ஏன்னா 9இல் கேது பகவான் வந்திருக்கிறார், உங்களுடைய நட்சத்திராதிபதி. அப்போது உங்களுடைய தன்மானம், கௌரவம் காப்பாற்றுவதற்குண்டான வேலையை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சரி, இதனால் ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. என்னென்னா, சொத்தில் இந்த பிரச்சனை தீரும். புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது, வாங்கிடுவீங்க. புதிய ஒரு வேலையோ தொழிலோ தொடங்கிடுவீங்க, அதில் மாறிடுவீங்க. அரசு வேலையில் பெர்மனெண்ட்டாக உட்காரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை வந்து கொஞ்சம் விலகிடுவீங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் நடக்கும். ஸோ பணம், பங்கு மற்றும் சொத்து விஷயத்தில் ஒரு முடிவுகள் வரும். பாசமான சில உறவுகளை கொஞ்சம் விலகினாலும் அவங்களுடைய
கெட்ட எண்ணங்களால் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது தான். சரிங்களா? ஸோ அவங்களால மேற்கொண்டு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணம், சொத்து ரீதியாக வர வேண்டிய பங்கு பணம் வந்து சேருங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டத்தில் சின்ன கலகங்கள் பிறக்கத்தான் செய்யும். கலகம் பிறந்தால் நன்மை பிறக்கும், அதை மறந்துடாதீங்க. நிச்சயமாக மூல நட்சத்திரக்காரங்க இந்த தருணத்தில் நன்மைகள் கிடைக்கும். சிவ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள். கிரிவலம் போவது, மலையில் இருக்கக்கூடிய சிவனை படியேறி மலையேறி சென்று தரிசனம் செய்வது, தவறாமல் இந்த ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திங்க. சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்குங்க. இது பெரிதளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஜீவசமாதி வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷம், பித்ருதோஷங்களை நிவர்த்தி பண்ணும். தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ண மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.